ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான பொரியை வச்சு தான் ஒரு பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான அந்த பர்ஃபி. வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த பொரி பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொரியை வச்சு தான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 கப் பொரி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணிக்கலாம் பொரியை. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்படி நைஸாக நொறுங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை அப்படியே அடுப்பை அமர்த்திட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் சுகர் எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சுகரை ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இப்போது நம்ம ஃப்ரை பண்ண பொரியை இந்த மிக்சி ஜாரில் மாற்றிருக்கேன். இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அந்த அரைச்ச சுகர் இருக்க பவுலில் நம்ம பவுடர் ஆக்கி கொண்டு வந்த பொரியை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இதை இந்த எண்ணெய் தடவின பாக்ஸில் வச்சு சேவ் பண்ணிக்கலாம்.
இப்படி இந்த பாக்ஸில் நல்லா சேவ் பண்ணி வச்சுருக்கத இந்த பிளேட்டுக்கு இப்போ மாற்றிக்கலாம். சூப்பரான பொரி பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணிக்கலாம் நம்ம. சூப்பரான பர்ஃபி எப்படி ரெடி ஆகிருக்கும் பாருங்கள். வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக ஈஸியாக இதை செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வர நேரமும் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆவலாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.